அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2025 குரூப் 4க்காக வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் தினம் ஒரு தகவல் 12 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இதில் 6th ஓல்டு தமிழ் இயல் 1 முதல் 3 வரை ஒரு முக்கியமான 30 கேள்விகள் பார்க்கலாம். இது ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். அப்பப்போ எங்களுக்கு ஓல்டு தமிழ் புக்லேயும் இது வேணும்னு நம்ம ஓல்டு தமிழ் புக் அப்புறம் நியூ ஜிகே இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். இது அவர் கேட்டதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் ஓல்டு புக் படிச்சுட்டு வரோம். அப்பப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு வீடியோ பதிவுகள் கொடுங்கன்னு கேட்டிருந்தா. அப்படி அதனால் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஓல்டு தமிழ் புக் இயல் 1 முதல் 3 வரை பார்த்திங்கன்னா முக்கியமான லெசன்னா வாழ்த்து இருக்குது. அதே மாதிரி திருக்குறள் வாழ்த்துல பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார் பாடிய வாழ்த்து திருக்குறள் பூவேசா அவர்கள் பற்றி இருக்குது. நாலடியார் பாரத தேசம் பாரதியார் பற்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்மணி கடிகை இதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆரிராரோ இது உங்களுக்கு அந்த நாட்டுப்புற பாடல் மாதிரி வரும். இதில் பாம்புகள் கடைசி வரி நம்பிக்கை இதெல்லாம் அந்த துணைப்பாடம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வாழ்த்து திருக்குறள் ஊவேசா நாலடியார் பாரத தேசம் நான்மணி கடிகை இதிலிருந்து ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது உங்களுக்கு பார்த்தவனே சொல்லிடுவோம். தெய்வ புலவர் என்பது தவறு. திருக்குறளை பற்றி ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? இது பார்த்திங்கன்னா புக்கில் வராது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருக்குறளை பற்றி ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் செங்கண்ணனார். ஞானப்பிரகாசம் அவர்கள் முதலில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு என்ன? தஞ்சையில் தான் ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதலில் பதிப்பிச்சு வெளியிடுவார். அந்த ஆண்டு இது ஒரு முக்கியமான கேள்வி. 1812ஆம் ஆண்டு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் நாலடியார் என்பது சரி. வந்தே மாதரம் மற்றும் பகவத்கீதை ஆகிய நூல்களை பாரதியார் கீழ்கண்ட எந்த இதழில் மொழிபெயர்த்துள்ளார்? வந்தே மாதரம் பகவத்கீதை இதை பாரதியார் எந்த இதழில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார்? சக்கரவர்த்தினி. நாலடியார் நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? நாலடியாரில் நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரங்கள் 40. ஊதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஊதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை. பாரதியாரின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன? பாரதியார் பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு. பாரதியாரின் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1882. இறப்பு பார்த்திங்கன்னா 1921ஆம் ஆண்டு. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலானது கீழ்கண்ட யாருடைய வரலாற்றை பற்றி பேசுகிறது? மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலானது கீழ்கண்ட யாருடைய வரலாறு? ஆன்சர் மனுநீதி சோழன் வரலாறு என்பது சரி. நாலடியார் நூலை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நாலடியார் நூலை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல் எது? ஆப்ஷனில் பாரதியாரோட மொழிபெயர்ப்பு நூல் எது? இப்போ தான் பார்த்தோம். பகவத்கீதை என்பது பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூலாகும். வேளாண் வேதத்திற்கு கடவுள் வாழ்த்து எழுதிய புலவர் யார்? வேளாண் வேதம்னாவே நமக்கு எந்த நூல்னு தெரியும். அதற்கு கடவுள் வாழ்த்து எழுதிய புலவர் பதுமனார். ராமலிங்க அடிகளார் இயற்றிய நூல்களில் சரியானது எது? ராமலிங்க அடிகளார் இயற்றிய நூல்களில் சரியானது ஆப்ஷனில் இந்த 3 நூல்களும் அவர் இயற்றியுள்ளதான். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், எழுத்தறியும் பெருமான் மாலை இவை அனைத்துங்கிறது சரியான விடை.
திருவருட்பா நூலில் அமைப்பு என்ன? திருவருட்பா நூலின் அமைப்பு என்ன? அதில் எத்தனை திருமுறைகள் எத்தனை பாடல்கள் கொண்டது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 6 திருமுறைகள் 5818 பாடல்கள் கொண்டது. திருவள்ளுவர் ஆண்டை கிமு 31 கணக்கிட்டு கூறியவர் யார்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2024னா 31 கூட்டனா தான், அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இது மாதிரி 31 கணக்கிட்டு கூறியவர் மறைமலை அடிகளாவார். புன்கணீர் என்பதன் பொருள் என்ன? புன்கண்ணீர் என்பதன் பொருள், கண்ணீர் வரும். புன்கண்ணீர் என்பதன் பொருள் என்ன? புன்கண்ணீர் என்பதன் பொருள் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. அது யார் மூட்டிய அடுப்பு? ஆன்சர் ராமலிங்க அடிகளார். விடுபட்டதை நிரப்புக. திருக்குறள்ல அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்ன அந்த விடுபட்ட 3 சொற்கள்? அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பது சரி. பொருந்தாதது எது? மரம்னா வீரம், என்பிலது எலும்பு இல்லாதது, அன்பிலது அன்பில்லாத உயிர்கள். கேளல் அப்படின்னாவே நமக்கு தெரியும், கேளல்னா பன்றியை குறிக்கும். கேளல் மான் என்பது பொருந்தாத ஒன்று. தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், சூலியன், வில்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். யாருடைய தமிழ் பணியை ஜியு போப், சூலியன், வின்சோன் ஆகியோர் பாராட்டியுள்ளனர்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் ஆவார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? இதில் நாய்க்கால் சிறுவிரல் போல்னாவே நாலடியார், நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள் என்பது சரி. குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். ஓதின் புகழ்சால் உணர்வு, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஓதின் புகழ்சால் உணர்வு, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை. அதை இயற்றியவர் விளம்பி நாகனார் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பாரதியார் கருத்துப்படி யாரை மற்றோர் என குறிப்பிடப்படுபவர் யார்? பாரதியார் மற்றோர்னு சொல்றாரு. அந்த மற்றோர் யாரை குறிக்கிறது? மற்றோர் என்பது பிறருக்கு உதவும் நேர்மை அற்றவரைத்தான் மற்றோர் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். மழையே மழையே ஏன் பெய்த, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன். இது எந்த வகை பாடல்? இதில் நம்ம ஆறாரோ ஆறிரோரோ சொன்னோமா, அதில் தாலாட்டு பாடல் இது மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா என்ன வகை பாடல்னா நாட்டுப்புற பாடல். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. இந்த கூற்று எப்பவும் மறக்க மாட்டோம், பாரதியார் அவர்கள். ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார்? அவர் பிறந்த ஊரின் பெயர் என்ன? இவர் கடலூர் மாவட்டத்தில் மருதூர் என்ற ஊரில் பிறந்தவராவார். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு பாருங்க, 400 பாடல்களை கொண்டதாகும். கீழ்கண்ட எந்த நூலானது துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விதான். துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகையாகும். கடைசி ஒன்று, வள்ளலார் எழுதிய திருவருட்பா என்னும் தொகுப்பு நூலை மருட்பா என்று கூறியவர் யார்? திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் ஆன்சர் ஆறுமுக நாவலர் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஓல்டு தமிழ் புக்குக்கும் இது மாதிரி ஒரு 30, 20, 50 கேள்விகள் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.